வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 நாள் உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் திருநாளை கொண்டாடிக் கொண்டிருந்த நாள். இலங்கையில் பல குடும்பங்கள் தேவாலயங்களில் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் அந்த காலை சில நிமிடங்களில் ஒரு நாட்டின் வரலாறு மாறியது. வெடித்த குண்டுகள், சிதைந்த வாழ்க்கைகள், கண்ணீரில் மூழ்கிய குடும்பங்கள், 269 உயிர்கள், நூற்றுக்கணக்கான காயங்கள். இலங்கையின் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இன்றும் பல கேள்விகளுடன் தொடரும் ஒரு அத்தியாயம். ஏப்ரல் 21, 2019 காலை முதலாவது தாக்குதல் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியர் ஆலயம். அதனைத் தொடர்ந்து நீர்கொழும்பு புனித செபாஸ்டியர் ஆலயம், மட்டக்களப்பு சியோன் தேவாலயம். அதே நேரத்தில் கொழும்பின் முக்கிய ஹோட்டல்களான ஷங்க்ரிலா, சினமன் கிராண்ட், கிங்ஸ்பரி ஆகிய இடங்களிலும் வெடிப்புகள் இடம்பெற்றன. ஒரே நாளில் ஒரு நாட்டின் பாதுகாப்பு அமைப்பு மிகப்பெரிய சவாலை சந்தித்தது. விசாரணைகளின்படி இந்த தாக்குதல்களை நடத்தியவர்கள் யார்? நேஷனல் தேவோத் ஜமாத் NTJ என்ற தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என இலங்கை அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த அமைப்பின் தலைவர் என குறிப்பிடப்பட்டவர் ஜஹ்ராம் ஹசேன் தற்கொலை தாக்குதலில் உயிரிழந்தவர். பின்னர் ISIS இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றதாக அறிவித்தது. விசாரணைகளில் தாக்குதலாளிகள், அவர்களின் தொடர்புகள், நிதி ஆதாரங்கள், திட்டமிடல் பற்றிய பல தகவல்கள் வெளிவந்தன. ஆனால் இந்த தாக்குதலுக்கு பிறகு எழுந்த மிகப்பெரிய கேள்வி, இதை முன்கூட்டியே தடுக்க முடியவில்லையா? தாக்குதலுக்கு முன்பாக இந்திய உளவுத்துறையிடமிருந்து எச்சரிக்கைகள் கிடைத்ததாக இலங்கை விசாரணைகள் தெரிவித்தன. சாத்தியமான தாக்குதல் குறித்து தகவல்கள் பகிரப்பட்டிருந்தன. ஆனால் அந்த தகவல்கள் சரியான முறையில் செயல்படுத்தப்படவில்லை. இதனால் பாதுகாப்பு அமைப்புகளின் தோல்வி குறித்து கடும் விமர்சனங்கள் எழுந்தன. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு பொறுப்பு கூறல் குறித்து பல வழக்குகள் தொடங்கப்பட்டன. 2023 ஆண்டு இலங்கை உச்ச நீதிமன்றம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் சில உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் தாக்குதலுக்கு முன் கிடைத்த எச்சரிக்கைகளை கையாள தவறியதாக கூறி இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியது. ஒரு நாட்டின் பாதுகாப்பில் தோல்வி ஏற்பட்டால் உயர்மட்ட அதிகாரிகளின் பொறுப்பு என்ன? பல ஆண்டுகள் கடந்த பின்னும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்கின்றன. சில முன்னாள் பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு அதிகாரிகள் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சில வழக்குகள் நீதிமன்றங்களில் தொடர்கின்றன. ஆனால் ஒரு முக்கியமான சட்டக் கொள்கை, குற்றம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும் வரை ஒருவர் குற்றவாளி அல்ல. இந்த தாக்குதல் அரசியல் விவாதங்களையும் உருவாக்கியது. சில அரசியல் தலைவர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் இந்த சம்பவம் 2019 தேர்தல் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கேள்வி எழுப்பினர். சிலர் இதன் பின்னால் அரசியல் நோக்கங்கள் இருந்திருக்கலாம் என்றும் கருத்து தெரிவித்தனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நீதிமன்றத்தில் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. எனவே இது இன்னும் விசாரணை மற்றும் பொது விவாதத்தில் உள்ள ஒரு பகுதியாகவே உள்ளது. ஆண்டுகள் கடந்தாலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் கேட்கும் கேள்விகள் தொடர்கின்றன. முழு உண்மை எப்பொழுது வெளிவரும்? அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அடையாளம் காணப்பட்டார்களா? நீதி எப்போது கிடைக்கும்? கத்தோலிக்க திருச்சபையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் முழுமையான விசாரணை மற்றும் வெளிப்படையான நீதியை தொடர்ந்து கோரி வருகின்றன. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் ஒரு தீவிரவாத தாக்குதல் மட்டுமல்ல, இது பாதுகாப்பு தோல்வி, அதிகார பொறுப்பு, அரசியல் கேள்விகள் மற்றும் நீதி தேடும் ஆயிரக்கணக்கான மக்களின் கரை. வரலாறு கேட்கும் கேள்வி, உண்மை முழுமையாக வெளிவந்ததா? நீதி முழுமையாக கிடைத்ததா? இந்த கேள்விக்கான பதிலை காலமும் நீதியும் தீர்மானிக்கும். நான் உங்கள் ரூபன் ஜெகநாதன். இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகம் வழங்கும் உங்களுக்கு தெரியுமா, உண்மைகளை தேடும் ஒரு வரலாற்று பயணம். மீண்டும் இன்னும் ஒரு அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.